இன்று பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய 50வது பிறந்தநாள் என்பதால ஸ்பெஷலாக பார்க்கப்பட்டது மட்டும் இல்லாம விஜய் சார் அரசியல் கட்சியை துவங்கிய பிறகு ஒரு முதல் பிறந்தநாள் என்பதாலும் இந்த பிறந்தநாள் விஜய் சாருக்கு மேலும் ஒரு ஸ்பெஷலாக பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில தளபதி தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த பல வருடங்களாக தவறாமல் 2 காரியங்களுமே செய்துட்டு இருக்காரு. அதில் ஒன்று வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருப்பதும், மற்றொன்று அவர் பிறந்த மருத்துவமனையில் ஒவ்வொரு வருடமுமே ஜூன் 22ஆம் தேதி பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்கச்செயின் வழங்குவதையும் வழக்கமாக வைத்துட்டு இருக்காரு. தளபதி பாத்தீங்கன்னா திரைத்துறையில் அறிமுகமானதிலிருந்து இந்த 2 விஷயங்களை விஜய் சார் மறக்காமல் தவறாமலுமே செய்து வந்துட்டு இருக்காரு. இதற்கிடையில இன்று விஜய் சாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கோட் திரைப்படத்தில் இருந்து 2 அப்டேட் வெளியாகி ரசிகர்களையுமே குஷிப்படுத்தி வந்திருக்கு. இதற்கு தளபதியுடைய கடைசி திரைப்படமான தளபதி 69 திரைப்படத்துடைய அறிவிப்புமே இன்று வெளியாகும் என ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் இன்று தளபதி 69 திரைப்படத்துடைய அறிவிப்பு வெளியாகுமா என்பது சந்தேகம்தான் என்னமோ சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. இதற்கிடையில கடந்த சில நாட்களாக தளபதியுடைய 69வது திரைப்படம் கைவிடப்பட இருப்பதாக வதந்திகள் பரவியது. ஆனால் கோட் திரைப்படத்திற்கு பிறகே விஜய் சார் அரசியல் வேலைகளை துவங்க இருப்பதால தளபதியுடைய 69 திரைப்படத்தை விஜய் சார் கைவிடப்பட இருப்பதாக வதந்திகள் பரவிட்டிருந்தது. ஆனால் இதெல்லாம் வெறும் வதந்திதான் என்றும் கண்டிப்பாக தளபதியுடைய 69 சொன்னபடி நடக்கும் என்று தகவல் வருவதும் குறிப்பிடத்தக்கது.